வீமபுரி என்ற நாட்டை வீரகேசரி என்ற நீதிமான் அரசன் ஆண்டு வந்தான். நீதியும் நேர்மையும் கொண்ட அவன் ஆட்சியில் மக்கள் பயமின்றி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மக்களின் வாழ்க்கையை அறிய அரசன் அடிக்கடி மாறுவேடம் அணிந்து நாட்டை சுற்றி பார்ப்பது வழக்கம். ஒரு வயலில் உழவன் ஒருவன் கடினமாக உழுது கொண்டிருந்தான். அவனை பார்த்த அரசன் அவனுக்கு வாழ்த்து கூறினான். என் வருமானத்தை 5 பங்காக பிரிப்பேன் என்று உழவன் சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகள் அரசனுக்கு புதிராக இருந்தது. அரசன் தன் மாறுவேடத்தை கலைத்தான். உழவன் அரசனை அறிந்து பணிவுடன் வணங்கினான். உழவன் தன் பெற்றோர், மகன், மகள் குறித்து விளக்கம் கூறினான். அவனின் அறிவு அரசனை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த விளக்கத்தை என்னை தவிர யாரிடமும் கூறக்கூடாது என்று அரசன் கட்டளையிட்டான். ஒரு பேராசை கொண்ட அமைச்சர் உழவனை லஞ்சம் கொடுத்து பதிலை தெரிந்து கொண்டான். அரசன் உழவனை அரசவைக்கு இழுத்து வரச் சொன்னான். அவனின் உயிரே கேள்விக்குறியானது. பொற்காசுகளில் உங்கள் உருவம் இருக்கிறது அரசே, உங்களை வைத்தே நான் பதில் சொன்னேன் என்றான் உழவன். உழவனின் அறிவை பாராட்டிய அரசன் அவனுக்கு பரிசுகள் வழங்கி அனுப்பினான். அறிவு ஒருவரிடம் இருக்கும் மிக பெரிய செல்வம். அது தக்க நேரத்தில் உயிரையும் காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Hi everyone! Did you enjoy the story? We had so much fun! Tell us what you think! Look, a like button! Click it, it's fun! Yay, hearts and thumbs up! Let's share too!